என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகமே பாவத்தில் மூழ்கி கொண்டிருந்த நேரம் அது. தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் எந்த தொடர்பும் இன்றி இருந்த நேரம் அது. தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்பராக அனுப்ப சித்தமானார். இஸ்ரேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் அவருடைய சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தனாகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. ஆனால் இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு வானதூதன் யோசேப்பின் சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாகி இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை போக்கி அவர்களை இரட்சிப்பார். அப்படியே ஆகட்டும் கடவுளின் தூதரே. நான் ஆண்டவரின் அடிமை, அவருடைய விருப்பத்தின்படியே ஆக கடவது என்றான். இதனால் சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அரசனால் கட்டளை விளைந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடம் காலியாக இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே, வேறு இடம் பார்த்து கொள்ளுங்கள். ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் வந்துவிட்டது. பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். உங்கள் சத்திரத்தில் ஏதாவது சிறிய இடம் இருக்கிறதா? இடம் ஒன்றும் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் காலியாக இல்லாததினால் அங்கிருந்த மாட்டுத் தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள்.
அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் இன்ப சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் உடனடியாக பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த காரியங்களை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரியர்கள் அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள். ராஜாவே வாழ்க! வாருங்கள் வாருங்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ளும்படி வந்தோம். ஹா ஹா ஹா! என்னது, யூதருக்கு ராஜாவா? பிரதான ஆசாரியரே, வேதபாரகரே, எல்லாரும் இங்கு வாருங்கள். நான் விசாரிக்கிறேன். கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்திருப்பார் என்று எழுதியிருக்கிறது. பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது மன்னா. அப்படியா? ஆம் மன்னா. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். ஹா ஹா ஹா! நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள். ஹா 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 ஹா! நல்லது மன்னா. நல்லது நல்லது, போய் வாருங்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அன்பென்ற மொழியிலே அகிலங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினானே. வைக்கோலின் மேல் ஒரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமே புகழ் மைந்தன் தோன்றினானே. கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே. We wish you Merry Christmas, we wish you Merry Christmas and a Happy New Year. என்ன வசந்தி? ஏக்கா வீட்லயே இருக்கா? வீட்ல இல்லாம வேற காட்டுலயே இருப்பாவ. சொல்லு வசந்தி. ஏக்கா இன்னைக்கு நமக்கு தான் கேரல். சர்ச்சில இருந்து வருவாங்க. ஐயே அப்படியா? ஏக்கா ஆமா. வசந்தி எத்தனை மணிக்கு வருவாங்கம்மா? ஏக்கா எப்படியா 6 மணிக்கு தொடங்குவாவ. சாப்பாடு யார் வீட்லயோ தெரியுமா? ஏக்கா அதெல்லாம் யார் வீட்ல வைக்காவன்னு இன்னும் முடிவு பண்ணல. யாராவது இந்த தடவை நாங்க சாப்பாடு வைக்கேன்னு சொன்னாவல்னா அவ வீட்ல வைக்கணும். யாரும் வைக்காட்டா எப்போ மாதிரி எங்க வீட்ல தான் வைப்போம். அப்ப இந்த தடவை நாங்க எங்க வீட்ல வைக்கவா? ஆட்டுக்கா வைங்க. நிலாக்கு வேற உடம்பு சரியில்லையா வசந்தி? அவ வேற வரமாட்டான். கொஞ்சம் ஒத்தாசைக்கு நீ வா என்ன? சரிக்கா. வசந்தி எங்க வீட்டுக்கெல்லாம் எத்தனை மணிக்கு வருவாங்களோ? நல்ல லேட் ஆயிருமா இல்ல சீக்கிரமா வருவாங்களா? ஏக்கா யார் சாப்பாடு வைக்கிறதோ அவ வீட்ல தான் லாஸ்ட் முடியும். அப்ப 6 மணில இருந்து 10-10:30 வரைக்கும் வயிறு பசிக்கும்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுவாவ. ஏக்கா அதெல்லாம் 6-7 வீட்டுகளுக்கு ஒருக்கா சுக்கு காபி புறவு ஏதாவது ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுப்பாவ. எப்படியும் உங்க வீட்ல முடியாது ஒரு 10:30 ஆயிரும். சரி வசந்தி நீ எல்லார்கிட்டயும் சொல்லிரு. ஆட்டுக்கா அப்ப வைக்கவா? வை. சஜு என்ன கூக்கவிலி விளிக்கிய? என் காத்துல ஏதாவது பஞ்ச அடைச்சு வச்சுக்கிட்டு கூவு. உங்களுக்கு இப்ப வர வர வாய் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு தான் போகுது. ஏய் சஜு என் பியாரன மோனேன்னு கூப்பிடு. என்ன நேரமா? லே வால போல என்ன வாக இது? தோளுக்கு மேல வளர்ந்த பையனா? ஆமா அவன் எல்லாம் என்ன பெத்தாய். அதனால அவனுக்கு நான் இனி மரியாதை கொடுத்து பேசியேன். ஏம்மா கூப்பிட்டீங்களா? மக்களே கேரல் வருவாங்களா மக்களே? இன்னைக்காமா?
ஆமாமா, நம்ம வீட்ல சாப்பாடு வைக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். ஐயோ ரொம்ப டைம் இல்ல இல்ல. சோறு அது இதுனெல்லாம் வைக்க மாட்டாவ. சப்பாத்தி, குருமா, இடியாப்பம் இந்த மாதிரினா ஏதாவது வைப்பாவ. வயசானதோட 2-3 தின்னுக்கிட்டு போவான். சப்பாத்தியே செய். ஏமா அப்ப சப்பாத்தியும் குருமாவுமா? இல்ல மக்களே, சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் வைக்கலாம். நீ போய் சிக்கன் எடுத்துட்டு வா. சரிம்மா. அண்ணா சொல்லுங்க அத்தை. என் பியாத்தியும் ஒரு வார்த்தை கூப்பிடலாம்ல? அத்தை, ராத்திரி நேரம் கூப்பிடியது நல்லாவா இருக்கும். மாதிரி 3வது விருந்தே இன்னும் முடியல, அதுக்குள்ளால நம்ம கூப்பிட்டா என்ன சொல்லுவாவ? எதுக்கும் கூப்பிட்டு பாரு. நம்ம அமெரிக்கால இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இதுதான் முதல் கிறிஸ்துமஸ். அத்தை, அவிய வீட்டுல இன்னைக்குதான் கேரல்னு சொல்லிட்டு இருந்தா சாரா. எதுக்கு ஒரு தடவை இதை சாக்கா வச்சு கூப்பிடு அண்ணா. என் பியாத்திய பாக்கணும் போல இருக்கலாம். என் பியாத்தியும் பேத்திய புருஷனையும் பாக்கணும் போல இருக்கு. வந்துகிட்டு போட்டு என்ன நினைக்கியாவளோ. அம்மா, இப்பதான் உங்களை நினைச்சிட்டே இருந்தேன் தெரியுமா? உங்களுக்கு 100 வருஷம். எங்க அம்மா. பேசு. ஏமா சொல்லுமா. சாரா, மாப்பிள்ள பக்கத்துல இருக்காரு. ஏமா, ரோஹித்துக்கு தெரியாம ஏதாவது ரகசியம் சொல்ல புரியல? அவர் நல்ல குரட்டை விட்டு தூங்கிட்டு தான் இருக்காரு. சொல்லுங்க. அதுக்குள்ள சாரா, இன்னைக்கு ராத்திரி ஒரு நாளா நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? ஏமா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல சாரா, கேரல் பாத்துக்கா நம்ம வீட்டுலதான் சாப்பாடெல்லாம் வைக்காவ. இவன் கேரலுக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு? ஆமா சாரா, அதான் நீ மாப்பிள்ளை இன்னைக்கு நைட்டு வர முடியுமா? எங்க என்ன இன்னைக்கு எங்க வீட்டுல கேரலாம். எங்க வீட்டுலதான் சாப்பாடெல்லாம் வைக்காவலாம். எங்க அம்மா நைட்டு வருவீங்களான்னு கூப்பிடாவ. நமக்கு இங்கேயும் கேரல் இருக்குல்ல சாரா, விட மாட்டாவ. இருங்க, ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறேன். எம்மா, இவே போக வேண்டாம்னு சொல்லியாவமா? அடி பாவி, வீட்டுல விட மாட்டாவன்னு தானே சொன்னேன். நானும் அப்படிதாண்டி மக்களே சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாட்டி தான் உன்னை பாக்கணும் சொல்லிட்டே இருக்காவ. அதான் ஒரு தடவை கூப்பிட்டு பாக்கலான்னு கூப்பிட்டேன். வீட்டுல கேட்டு பாரு மக்களே, விட்டாங்கன்னா வந்துட்டு போங்க. எப்படியும் 10:30 ஆயிரம் இங்க வர்றதுக்கு. வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு நைட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்க. கேட்டு பாக்கம்மா. சரி மக்களே. சாரா, விடுவாங்கன்னு நினைக்கிறியா? கேட்டு பாப்பாங்க ஒரு தடவை. விட்டாங்கன்னா போயிட்டு வருவோம். சர்ச்சில் எத்தனை மணிக்கு தொடங்குவாங்களோ? எப்போ மாதிரிதான் 11 மணிக்கு தொடங்குவாவ. முடியறதுக்கு எப்படியும் 1:30-2 மணி ஆயிரும்ல. எம்மா, கிறிஸ்துமஸுக்கு திருவிழாக்கு தானே புதுநன்மை கொடுப்பாவ. புதுநன்மை எல்லாம் முடியும் போது எப்படியும் 2-3 மணி ஆயிரும்ல. இல்ல ஜோஸ்னா, அதான் நேராவே சொல்லிக்கிட்டு காலையில 7:30 ஒரு பூசை வைப்பாவல, அந்த நேரம் தான் கொடுப்பாவ. இப்ப 1-1:30 ஆகுமா முடியறதுக்கு? எனக்கு இப்பவே தூக்கம் வருது. ஆமா, நாளைக்கு கோயிலுக்கு போவதுக்கு இவளுக்கு இப்பவே தூக்கம் வந்துடும். கேரல் எத்தனை மணிக்கோ? 7 மணிக்கெல்லாம் வந்துருவாவ. எல்லா தடவையும் தொடங்கி 7-8வது வீடு நம்ம வீடு தானே, சனான்னு முடிஞ்சிடும். என்ன சாரா? அத்தை, இன்னைக்கு எங்க வீட்டுல கேரலாம். நமக்கு இன்னைக்கு தானேமா? எங்க வீட்டுல தான் சாப்பாடெல்லாம் வைக்காவலாம். என்னையும் இவங்களையும் கூப்பிட்டாவ. வந்துட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாவ. உனக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு அறிவில்லையாக்கும். மெதுவா பேசுங்க அத்தை. கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆவேல, அதுக்குள்ளால ராத்திரி அனுப்பி விடுவாங்களாம். மாதிரி இங்கேயும் கேரல் இருக்குல்ல, இங்கேயோட முக்கியமா அங்க. சாரா, உங்க வீட்டுல சாப்பாடு வைக்காவல்னா முடியதுக்கு நல்லா லேட் ஆயிரும்லமா? ஆமா அத்தை, நமக்கு ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துருவா மக்களே. ரோஹித், இங்க முடிஞ்சதுக்கு பிறகு போயிட்டு வாருங்க. எல்லாம் இது 2 பேருக்கு நீங்க வச்சு கொடுக்க இலக்கம் தான். இப்ப உங்கள்ட்ட யாராவது கேட்டாவளா? குதிச்சுட்டு வாரியா? உனக்கு அதுக்கான வயசு ஆயிட்டா, எல்லாம் தெரியுமா? பெரியவே சொல்லி எழுபலி கேட்க மாட்டீங்களா? கல்யாணம் ஆன புதுசு, அங்கே இங்கேயுமா ராத்திரி போயிட்டு ஏதாவது கிடைச்ச சொன்னான்னு தீருமா? அண்ணி, எந்த காலத்துல இருந்து பேசிட்டு இருக்குதியா? போணுமா போவாண்டாமா நாங்க முடிவு பண்ணிக்கிடியோம். நீங்க எதுவும் இடையில பேசாண்டாம். ஏமா, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா நாங்க போறோம், இல்லாட்டா போவேல. இங்க முடிஞ்சதுக்கு பிறகு 2 பேரும் போயிட்டு வாங்க மக்களே. ஆசைப்பட்டு கூப்பிட்டுருப்பாவ. மாதிரி மொரன்னு ஒண்ணு இருக்குல்ல, நேத்துக்கு நீங்க அங்க விருந்துக்கு போக வேண்டியது. பைக்ல போக வேண்டாம், கார் எடுத்துட்டு போயிட்டு வாருங்க. சரிம்மா. தேங்க்ஸ் அத்தை. இதுல என்ன மக்களே இருக்கு? மக்களே, இப்போ உங்களுக்கு பெரியமேட்டு போனோம், அவ்வளவுதானே? தாராளமா போயிட்டு வாங்க. பேசியது ஒண்ணு விடாம அப்படியே ஒட்டி கேட்டுட்டு இருந்துருட்டி. கனி, மக்களே கேரல் வருவாவ. வீட்டை எழுபல தூத்து தொடச்சு போட்டுரு மக்களே. என்னையா என்னை பார்த்து மட்டும் சொல்லிட்டு இருக்க? வேற யார பார்த்துட்டு சொல்லணும்? இந்த வீட்ல எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் உண்டா? அவளுக்கு என்ன வேலை? அவளே எழுபல வேலை பார்க்க சொல்லலாம்ல. எல்லா வேலையும் எனக்கு அவளுக்குமா பிரிச்சு கொடுமா நீ? எனக்கு மட்டும் தந்துட்டு இருக்கியா? அதான் சரிதான். ஏன் மூத்த காலையே பிறந்திருக்க இல்ல, எருமக்கிடா மாதிரி வளர்ந்திருக்க, வேலை செய்ய தெரியாதா? என்ன கண்டியா? இப்படிதான் எனக்கு மாமியா மாதிரி என்ன மட்டும் வேலை வாங்குவா. ஒரு வேலை செய்யாம இப்படியே கால் மேல காலை போட்டுட்டு இருப்பா. யார் என்ன வேலை செய்யணும்னு நீங்களே ஒதுக்கி விட்டுட்டு போயிருங்க. அஜி, நீ வீட்டுக்கு வெளியில பெருக்கி போட்டுரு. கனி, நீ வீட்டுக்குள்ளால தூத்து தொடச்சு போட்டுரு. எம்ம கேரல் வரவியெல்லாம் வெளியே தானே நிப்பாவ. மரத்துல இருந்து எப்போ இலை உளுந்துட்டே இருக்கு. எனக்கு மட்டும் கஷ்டமான வேலை தந்திருக்குதியா? சரி, அப்பனா நீ வீட்டுக்குள்ளால எல்லாம் தூத்து புறவை அழகா தொடச்சு போட்டுரு. நான் வெளியே பெருக்கி போடேன். போ, தூத்து தொடச்சு எதுக்கு போடணும்? தூத்து வேணா போடலாம். அப்பனா தெரியுதுல்ல எது கஷ்டமான வேலைன்னு. வேலை செய்யணும்னு அப்படியே ஓடிடுவா. எம்மா, ஏட்டி ஒண்ணு இல்ல, அதை செய். அப்படி இல்லைன்னா இதை செய். எல்லாமே கட்டம் கட்டம் சொல்லிக்கிட்டு கால் மேல காலை போட்டுட்டு இருந்தேன்னா போன மாசமா கணக்கு பணம் துவாத்துக்கிட்டு வந்திருக்க. ஒரு வேலை செய்யாம என்ன நேரமா படிக்கணும் 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 சொல்லிட்டே இருக்க. ஆனா பாஸ் ஆக மாட்டேங்க. கிரி, நான் வரும்போது ஏதாவது வேலை செய்யாம கடந்துன்னு வை. நல்ல தீ மூட்டு
சும்மா நான் என் வேலையை மட்டும் தான் பாப்பேன். அவ வேலை வேணா அவளே பாத்திர சொல்லுங்க, நான் பார்க்கவே மாட்டேன். கிறிஸ்துமஸ்க்கு ஒரு துணி, புது வருஷத்துக்கு ஒரு துணி, மாறி குடல் பாக்கிறதுக்கு ஒரு துணி, பிக்னிக் போறதுக்கு ஒரு துணி, 4 துணி ஆளுக்கு எடுத்து வச்சிருக்குதியா. ஒரு வேலை செய்யணும்னா என்னம்மா துடிச்சுக்கிட்டு வாரியா? எல்லாம் அந்த மனுஷன்னு சொல்லணும். ஒழுங்கா எல்லா வேலையும் முடிச்சு வச்சுக்கிட்டு இருந்து கால் மேல காலை போட்டு போன பிடிக்கிட்டு இரு. போட்டி கோம்பா வசீலா. ஹலோ, சொல்லுங்க ஆண்டி. சஞ்சய் மக்களே வீட்ல இருக்கீங்களா, ஹாஸ்பிடல்ல இருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல்ல தான் ஆண்டி இருக்கேன். இன்னைக்கு கேரல் மக்களே எங்க வீட்ல தான் சாப்பாடு வச்சிருக்கோம். அப்படியா? ஆமா மக்களே, கொஞ்சம் வேலையை சொன்னு முடிச்சிட்டு வர முடியுமா? சரி ஆண்டி, நான் வந்துறேன். வர வர இந்த பிரியாக்கு நம்ம மேல ஒரு லவ் இல்லையே. ஒரு வார்த்தை வாங்கான்னு கூப்பிட்டாளா? ஏதாவது வேலையா இருப்பாளா இருக்கும். உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறையரசு நனவாகுமே, உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா, எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எல்லாம் தடையில்லை தலைவா. வீட்டு அழகா பெருக்கி போட்டுக்கிட்டு பாட்டு பாடு. இவ அழகா காலை நீட்டிக்கிட்டு இருப்பாவலாம். நாங்க எங்க வேலையை முடிச்சுக்கிட்டு புறவி வேலையை செய்யணும். பெருக்கி போட்டுட்டு நடத்திட்டு விடி. அந்த காலங்கள்ல 16-15 வயசுலயே பிள்ளைகளை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பாவலாம். இவளெல்லாம் இன்னும் வீட்டுல போட்டிருக்காவல்ல. என்னது இது? ஒரு பக்கத்தோடு பெருக்கிட்டே வர, இன்னொரு பக்கத்துல இருந்து தூசு வருது. முத இந்த மரத்தூளை எல்லாம் வெட்டி முறிச்சு தள்ளிக்கிட்டு வீட்டை பெருக்க சொல்லணும். மரம் இருக்கிறது வரைக்கும் தூசு தொலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எல்லாம் போக போக வெளியில வந்து சேரும். இப்பதானே தொடங்கி இருக்கோம். ஆமா ஆமா, அதான் சரிதான். கனி, மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். அஜயா, இந்த தடவை நீ கிறிஸ்மஸ் தாத்தாயா போவேலியா? பாதி தூரம் அவன், பாதி தூரம் நான். நீ கிறிஸ்மஸ் தாத்தாயா இருந்தாதாம்ல நல்லா இருக்கும். நல்ல டான்ஸ் ஆடுவோம்ல. இந்த லூசு பையன் ஒண்ணுமே ஆடாம கையை மட்டும் ஆட்டிட்டு நிக்கான். இக்க போவங்க, சொன்னா அப்பதானே முடியும். ஓர்